ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பேஜ் நம்பர் 47 இந்த பக்கத்தை எடுத்துக்குங்க. மறைந்துள்ளவற்றை கண்டுபிடிப்போம் அப்படின்ருக்கு. இங்கே ஒரு அழகான பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் எடுத்தோன்னு நல்லா விசிபிளாக இருக்குது. தேல், ஒரு விஷப்பூச்சி, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து தாழ்பால். அடுத்து இங்கே ஒரு பூ, செவ்வந்தி பூ மறைஞ்சிருக்கு. வேறு என்ன இருக்குது பாருங்க, இங்கே நாய், அம்மாடி மேகத்தில் நாய் வந்து மறைஞ்சிருக்கு. வேறு இங்கே முயல், சூப்பர்னு முயல் வந்து மறைஞ்சிருக்கு. இந்த இடம் பாருங்கள், ஏர், நம்ம விவசாயிகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஏர் மாதிரி அழகாக வந்து ஒரு ஷேப் இருக்குது. இதுதான் வந்து இங்கே மறைஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எழுத்துக்களை அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈ, இது என்ன எழுத்துமா? ஈ. மேம் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஒரு யூ ஷேப் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்து பா மாதிரி போட்டிங்கன்னா ஈ. ஈ நாய், போ போ நாய். ஈ பாய், பாய் நம்ம மேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம படுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இல், இல் முயல். இல் மயில், பீகாக். ஓகேவா? இது ரேபிட், முயல். அடுத்து இழ், கேழ்வரகு, ராகின்னு சொல்லுவாங்கள்ல. இழ் எப்படி எழுதுவீங்க? மா மாதிரியே போட்டுட்டு இந்த பக்கம் இப்படி வந்து இப்படி வரணும். இழ். யாழ், யாழ் வந்து ஒரு இசைக்கருவி. அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் வந்து இந்த இசைக்கருவியெல்லாம் வந்து அழகாக வாசிப்பாங்க. யாழ். அடுத்து ஏர், நம்ம இங்கே கூட பார்த்தோம்ல ஏர், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். விவசாயிகள்லாம் நல்லா ஆழமாக வந்து நிலத்தை உழுது அதுக்கப்புறம் தான் வந்து விதையெல்லாம் போடுவாங்க. அதுதான் ஏர். அடுத்து ஏர், வேர். இர் வேர், ரூட்டுன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில், அதுதான். இவ், ஜவ்வரிசி. அம்மா பாயசெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்கும், ஜவ்வரிசி. அடுத்து இவ், செவ்வந்தி. இல் தேல். இல் வாள், ராஜாக்கள்லாம் வந்து சண்டை போடுவாங்க இல்லையா, சிப்பாய்கள்லாம் சண்டை போடுவாங்கல்ல, வாள், அதுதான். இல் தேல், விஷப்பூச்சி. இது வந்து வாயில் கடிக்காது, வாளில் கொட்டும். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை வச்சு என்ன பண்ணும், டப்புன்னு ஒரு கொட்டு கொட்டும், நமக்கு விஷம் வந்து வந்துடும். அதனால தான் தேல் கடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.